ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் பாப்பா வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தீபக் இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான சம்பவத்தை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ரஞ்சித்துக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், மஞ்சள் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு வெறித்தனமான சம்பவம் யாருக்காக? முத்துக்காக பண்ணார். ஏன்னா இந்த 2.0 டிக்கெட் ஃபிளால் டாஸ்க் ரெண்டாவது இதில் வந்துட்டு 2.1 ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஒரு குரூப்பாக தனித்தனியாக பிரிஞ்சாங்க. அதில் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு துரோகம் பண்ணுறதுக்காக ராணுவும் நம்ம அருணும் சேர்த்து ஒரு விஷயத்தை பண்ணி கேவலமாக பண்ணி அதில் வந்து முத்துக்குமரன் வெளியேற்றிருப்பாங்க. செம்ம காண்டாக இருந்தது, எல்லாருக்கும் செம்ம கோவம். ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அருணுக்கு தெரியாது தப்புன்னு, அதனால தான் வாயை மூடிட்டு இருந்தார். அதுக்கு பேசவே வாய்த்தே இல்லை அவருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் ராணுவோட அருண் ரொம்ப நல்லவர். அதனால தான் அவர் செஞ்ச தப்பு அவரால் வந்துட்டு அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ண முடியல. ஆமாம் அப்படின்னு அடித்து சொல்ல முடியல, சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் அங்கே வந்து ராணுவ ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தது. இது வந்துட்டு எல்லாருக்கும் கோவம் வந்துச்சோ இல்லையோ, தீபக்கு செம கோவம் வந்துட்டுருக்கு. அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஓடுற மனுஷன் வந்து காற்றுல பறக்கிற மாதிரி ஓடி போய் வேறு மாதிரி போய்ட்டு அந்த பில் அடித்தார். கையில் யார் ஃபோட்டோ பார்த்தா அருணோட ஃபோட்டோ. அந்த அருண் ஃபோட்டோ வச்சு முத்துக்குமரன் முன்னாடி சொல்கிறாரு, திஸ் இஸ் ஃபார் யூ முத்துன்னு. வேற மாதிரி இருந்துச்சுங்க. இதில் நான் ஒன்று சொல்லணும், ஒரு சாரி சொல்லணும். யாருக்குன்னா தீபக்கு தான். என்னென்னா நம்ம மதியானம் வந்து இந்த ப்ரொமோவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். தீபக் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த ப்ரொமோவில் நம்மளுக்கு காமிச்சாங்க, அருணோட கையிலேருந்து அந்த ஹேமரை பிடிங்கிருப்பார். அருண் வந்து விடமாட்டான்னு சொல்லியிருப்பார். அவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், உடனே அவர் விட்டுருப்பார். அப்போ அவர் ஏதோ சொல்கிறாரு. இவர் வந்து முத்துக்குமரனோட ஃபோட்டோவும் பார்த்தாரு. அதில் வந்து ஏதோ இவர் வந்து விட்டுருக்காரு, வேறு விட்டு தான் விட்டுருக்காரு போல இருக்குது. முத்துக்குமரன் ஃபோட்டோ தெரிஞ்சு ஏன் பண்ணாமல் விட்டார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே விட்டுட்டு அங்கே வந்து சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை, எங்கே காமிக்குமோ அங்கே காமிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரவுண்டில் ரிவெஞ்ச் எடுத்தார். இதை வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸில் போட்டுதாங்க, இல்லைங்க தீபக் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுத்தால் நீங்கள் பார்க்கலன்னு. பார்த்தோம்மா சூப்பராக இருந்துச்சு, வேற மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே அப்படி என்ஜாய் பண்ணாங்க. அந்த டைம் வந்து எல்லாருமே அப்படி கிளாப்ஸ் பண்ணது வேறு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அருணுக்கு அது வந்து பெரிய ஒரு மரணடியாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், இங்கே தீபக் பண்ண விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.